Dear students, I am Ravathi, 12th standard exercise 2.6 4th sum. So that the following equation represents a circle and find its center and radius. அப்போது கொடுத்துருக்கிற ஃபாலோயிங் ஈக்குவேஷன் வந்து ஒரு சர்க்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அதோட சென்டரையும் ரேடியஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மாட்லஸ் ஆஃப் இசட் மைனஸ் 2 மைனஸ் ஐ ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சர்க்கிளாக அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணணும். என்ன ஃபார்மில் இருக்கணும் அதுக்கு? z minus z not equal to r அப்படின்னு இருந்துச்சுன்னா this is a represent a circle equation. அப்போது இந்த ஃபார்முக்கு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். இப்போ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? the given வந்து z minus 2 minus i equal to 3. அப்போது z இருக்குது, z நாட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல -2 மைனஸ் i இருக்குது. அப்போ மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கும்? 2 மைனஸ் i அப்படின்னு இருக்கும் ஈக்குவல் டு 3. இப்போது இங்கே ப்ளஸ் வரும். அப்போது இசட் மைனஸ் ஆஃப் இசட் நாட்டுங்கிற பிளேஸில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? 2 + ஐன்னு கிடச்சிருச்சு. ஈக்குவல் டு ஆறுங்கிற பிளேஸில் 3 இருக்குது. அப்போது இதோட ரேடியஸ் என்ன, சென்டர் என்ன? இதில் இசட் நாட் மென்ஷன் ஆஸ் அ சென்டர், ஆர் மென்ஷன் ஆஸ் அ ரேடியஸ். அப்போது therefore its center is இந்த z நாட் தான் சென்டர். அப்போ 2 + i is a center and radius equal to ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3 தான் வந்து ரேடியஸ். ஸோ கம்பேர் டு திஸ் ஃபார்ம் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர் கூட அந்த ஃபார்முக்கு நம்ம கொடுத்த கிவனை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு z நாட் பிளேஸில் என்ன இருக்கோ அது சென்டர், தென் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபுல் வேல்யூஸும் ரேடியஸ். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் மாட்லஸ் 2z + 2 மைனஸ் 4i ஈக்குவல் டு 2. இப்போ இந்த கிவனில் வந்து மாட்லஸ் 2z + 2 மைனஸ் 4i ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம வந்து எது கூட கம்பேர் பண்ணணும்? அந்த ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்ட் சர்க்கிள் ஃபார்முக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாமே காமன் 2வை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்போ காமன் 2வை வெளியே எடுத்தோம்னா 2z + 1 மைனஸ் 2i ஈக்குவல் டு 2ன்னு வரும். இந்த பக்கம் மல்டிபிள் இருக்கிற 2 அந்த பக்கம் போனால் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக டிவைட் ஆயிரும். ஸோ 2/2 1 ஆயிரும். இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த ஃபார்முக்கு நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது z மைனஸ் தான் இருக்கணும். ஸோ மைனஸை வெளியே வச்சுட்டோம்னா உள்ளே என்ன வரும்? -1 + 2i மாட்லஸ் ஈக்குவல் டு 1. இப்போது இந்த இடத்துல கம்பேர் டு இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் modulus z minus z not equal to r and so it's represent a circle. அப்போது z நாட்டுங்கிற பிளேஸில் என்ன இருக்குது? -1 + 2i இருக்குது. therefore center equal to -1 + 2i, then radius equal to அந்த பக்கம் வேல்யூ வந்து 1. அப்போ ரேடியஸ் வந்து 1, தென் சென்டர் வந்து -1 + 2i. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன்லேயும் இசட்டுக்கு பிஃபோராக வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ ரிமூவ் பண்ணணும், அதை காமனாக வெளியே எடுப்போம். அப்போ 3z - 6 + 12i ஈக்குவல் டு 8. ஸோ எல்லாமே 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ் தான். ஸோ 3யை காமனாக வெளியே எடுத்தோம்னா z - 2 + 4i ஈக்குவல் டு 8. ஸோ நம்மளுக்கு கிடச்சது வந்து 3 × மாட்லஸ் z - 2 + 4i ஈக்குவல் டு 8. இந்த மல்டிபிள் இருக்கிற 3 அனதர் சைட் போனால் என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிரும். ஸோ டிவைட் ஈக்குவல் டு 8/3. இப்போ நம்ம இதை வந்து எந்த ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணி எழுதணும்? z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு r கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து மைனஸை காமனாக நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ z மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் 4i ஈக்குவல் டு 8/3. அப்போது கம்பேர் டு சென்டர் என்ன வேல்யூ? 2, -4iன்னு கிடைக்கும். r பாயிண்ட் எழுதுறதுக்கு 2, -4ன்னு நம்ம பாயிண்ட்டாகவும் எழுதிக்கலாம். தென் ரேடியஸ் ஈக்குவல் டு 8/3. இட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.